பொதுவாகவே கோயில் அப்படின்னாலே இரவு 9 மணிக்கு மேலே கோயிலில் பூஜைகள் எதுவுமே நடைபெறாது. ஆனால் வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இரவு 9 மணிக்கு மேலே ஒரு கோயிலில் பூஜை நடைபெறும். அது எந்த கோயில் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கோயிலோட சிறப்புகள் என்ன, வரலாறு என்ன, எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சட்டநாதர் கோயில். இந்த ஆலயத்தில் தான் வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இரவு 9 மணிக்கு மேலே ஒரு பூஜை நடைபெறுதாம். எந்த கோயிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோயிலில் தாங்க இருக்குது. இந்த கோயில் திருஞான சம்பந்தருக்கு அம்பிகை ஞானப்பால் ஊட்டிய திருத்தலம். இந்த திருத்தலம் தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவார பாடல திருஞான சம்பந்தர் இந்த திருத்தலத்தில் தான் முதல்ல பாடியிருக்கிறாரு. காசியில் பாதி கழி அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க இந்த திருத்தலத்துக்கு. காசியை காட்டிலும் இங்கே மிகப்பெரிய பைரவ கஷேத்திரம் இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, உற்சவர் இப்படி அனைவரும் கைலாயத்தில் காட்சி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு மூலாஸ்தானத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இதுதான். இந்த திருத்தலத்தில் 3 தலங்கள் இருக்குது. முதல் தலத்தில் சிவபெருமான் நம்மளுக்கு பிரம்மபுரீஸ்வரராக காட்சி கொடுக்குறாரு. 2வது தலத்தில் சிவன், பார்வதி கைலையில் எப்படி காட்சி கொடுக்குறாங்களோ அதை உணர்த்துற வகையில் தோணியப்பர், உமா மகேஸ்வரி அப்படின்ற கோலத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. மலைக்கு மேலே ஏறி போனோம் அப்படின்னா 3வது தலத்தில் முத்து சட்டநாதர் அப்படின்ற ஒரு விதமாக நம்மளுக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு. சிவபெருமான் ஒரே தலத்தில் 3 வகையாக காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலமும் இந்த திருத்தலம் தான். ஒரு சமயம் பிரளயத்தில் இந்த உலகமே அழிய போகுது. அப்போது சிவபெருமான் 64 கலைகளை தன்னோட உடையாக அணிஞ்சிக்கிறாரு. பிரணவத்தை தோணியாக அமைச்சு அந்த தோணியில் சிவனும் பார்வதியும் வராங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா இடமுமே அழிஞ்சிடுது. இந்த சீர்காழி கிட்ட வரும்போது இந்த சீர்காழி மட்டும் அழியாமல் அப்படியே இருக்குது. இதை பார்த்த சிவபெருமானும் பார்வதியும் இதுதான் மூலதலம் அப்படின்றத உணர்ந்து இங்கேயே தங்கிடுறாங்க. இந்த சிவபெருமான பிரம்மா வழிபட்டு படைக்கும் தொழிலை ஆரம்பித்ததால் இங்கே இருக்கக்கூடிய ஈசவனை பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மகாபலி அரசனை வதம் பண்ணதுக்கப்புறமா விஷ்ணு பகவானுக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டுருது. இதனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா சிவன் வேறு விஷ்ணு வேறு இல்லை என்பதை உணர்த்துவதற்காக விஷ்ணுவோடைய தோலை தன்னோட ஆடையாக அணிஞ்சுக்கிறாங்க. இதனால தான் ஈஸ்வரனுக்கு சட்டநாதேஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. அதனால் இந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த கோயிலுக்கு நம்ம வரும்போது பெண்கள் தலையில் பூ இருக்கக்கூடாதான். அது ஒரு அதிசயம்தான். பெண்கள் பூ அணியக்கூடாது, ஆண்கள் சட்டை அணியக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம பார்க்கணும்னா இந்த ஒரு விதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை இந்த தளத்தில் போக்குனதால நம்மளுக்கு அகங்காரம், நான் அப்படின்ற அகங்காரம் போக்கி ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த திருத்தல ஈசனை நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கை. அஷ்டபைரவரும் இங்கே தனித்தனி சன்னதிகள் அஷ்டபைரவருக்கு இருக்குது அப்படின்றதால காசியை காட்டிலும் இது மிகப்பெரிய பைரவ கஷேத்திரமாக சொல்கிறாங்க. நம்மளுக்கு காசிக்கு போக முடியல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பைரவரை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு காசியில் வழிபாடு செஞ்ச பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டநாதருக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் இரவு 9 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜை நடைபெறுது. இந்த பூஜைக்கு பேர் என்ன அப்படின்னா சுக்கிரவார பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூஜையில் சட்டநாதருக்கு புனுகு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சாத்தி பருப்பு பாயாசம் நெய்வேதனமாக வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறாங்களாம். இங்கே அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் பக்தர்களுக்கு தேங்காய் குடுமியை மட்டும் எடுத்துகிட்டு முழு தேங்காயை கொடுக்குறாங்களாம். இது எந்த கோயிலுமே நடைபெறாது, இந்த கோயிலில் மட்டும் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சுக்கிரவார பூஜையில் நம்ம கலந்துக்கிறதால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த சுக்கிரவார பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நினைச்சிருப்போம் இல்லையா, அது சீக்கிரமாகவே நடைபெறதுக்காக பக்தர்களுடைய நம்பிக்கை. வேலையில் இருக்கக்கூடியவங்க பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கலாம். எதிரிகளோட தொந்தரவுக்கு நம்ம விலகி பில்லி, சூனியம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு நீங்கிறதுக்கு இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கலாம். குறிப்பாக இந்த தளத்தில் நீதிமன்றங்களில் ரொம்ப நாள் வழக்கு போயிட்டுருக்கு அப்படின்றவங்க இந்த திருத்தலத்தோட ஈசனை நம்ம சுக்கிரவார பூஜையில் கலந்துக்கிட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது நீண்ட நாள் போயிட்டு இருக்க வழக்குகளில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 3 வாரம் சுக்கிரவார பூஜையில் நம்ம கலந்துக்கும் போது நம்மளுடைய கஷ்டங்கள், குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கி நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்வை சட்டநாதர் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறதா சொல்கிறாங்க. இது மாதிரி இங்கே அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் இங்கே இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர்களுக்கு வழிபாடு நடக்குது. சிறப்பு பூஜை நடக்குது மாலை 6:30 மணிக்கு மேலே. இந்த பூஜையில் நம்ம வாரம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது தொடர்ந்து 8 வாரம் இந்த அஷ்ட பைரவர் பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண் திஷ்டி, வியாபாரத்தில் தடை, தொழிலில் நஷ்டம் இதெல்லாம் போகிறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சட்டநாதர் கோயிலில் இன்றளவும் பெண்கள் இந்த பூஜையில் கலந்துக்கும் போது தலையில் பூ வைக்கக்கூடாது, ஆண்கள் சட்டை அணியாமல் தான் இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது
போல் இன்னும் ஆன்மீக தகவல் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் ஆன்மீக தகவல் பக்கம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போல் இன்னும் மற்றொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.